ஜிக சகாப்தன் உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடியது, ஒவ்வொரு விஷயங்களிலும் ஊழல் செய்திருக்கோம், ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோடு சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு அமைச்சர் மத்தியிலும் சரி, முதலமைச்சர் பேசும்போதும் சரி, எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள் சட்டமன்றத்தில் ஒலிப்பதை கேட்க முடியுது. இன்று முதலமைச்சரே எழுந்து சொல்லிவிட்டார், ஆதாரங்களோடு சில கோப்புகள் என்னுடைய மேசையின் மீது இருக்கிறது, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கூடிய வகையில் பேசுகிறார். என்ன புரிஞ்சுக்கலாம் முதலமைச்சருடைய பேச்சிலிருந்து? ரீல்ஸ்க்கான கண்டென்ட் தான், வேற என்ன இதில் என்ன இருக்குது? ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா, ஒரு நல்ல முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி ஊழல் பண்ணவனு பிடிச்சி உள்ளே போடணும்ல. அம்பலப்படுத்துறத விட்டுட்டு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அவர் இன்னும் அந்த பசுபதிட்டையும் அந்த வில்லன்கள்கிட்ட பேசுகிற அதே டயலாக் தான். திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் இந்த அவருக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர் பேரரசு, அவர் ரேஞ்சு அந்த பிஎன்சி சென்டர் ரேஞ்சு, அதே டைலாக பேசுகிறார். ஊழல் இருக்குன்னா போட்டு ஊழல் இருக்குன்னா உண்மையில நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதனால் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, என்ன பேச வைக்கிறியா படையப்பா சிவாஜி மாதிரி, இது என்ன டைலாக்கு? எல்லோருமே ரீல்ஸ் பேட்டர்னு அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கரெக்டாக இன்ஸ்டாவில் போடுறது. ஏன்னா அதுக்கு மேலே தாங்காது. ஒரு 20 நிமிஷம் பேட்டியோ 30 நிமிடம் பார்க்குற அளவுக்கான நபர்கள் கிடையாது அவங்க எல்லாம் அந்த 15 செகண்டில் டான்ஸு பாட்டு பஞ்சு டைலாக்கு இது மூலமாக எதையாவது இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். திமுக தீய சக்தி, மற்றவங்களாம் ஊழல் சக்தி, நான் மட்டும்தான் காப்பாற்ற வந்தவனுங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு சட்ட இது தேவையில்லை, பிரிமியா பேசியா தேவையில்லை, முகாந்திரம் தேவையில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தேவையில்லைங்க. இப்படிங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு. ஓப்பன் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானுங்க. தமிழ்நாட்டு வரி பணத்தை தானே ஊழலாக போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏதோ 3 ஃபைல் வந்திருக்கு, 3 துறை வந்திருக்கு, அவர் சும்மா சொல்லலை, வந்துருச்சு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்றது ஒரு முதலமைச்சர் பேச்சா? எதுக்கு அவர் 3 மாசமா ஓபன் பண்ணாம வச்சிருக்காரு? ஓபன் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல. முதலமைச்சர் அதே இடத்துல தான் பேசுறாரு, தகுந்த நேரம் வரும்போது இத பத்தி எல்லாம் பேசுவோம். என்னங்க நேரம் வருது? ஊழல் அம்பலப்படுத்துறதுக்கு நீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் எழுந்து நீங்க அமளியில ஈடுபடாதீங்க, எப்ப பாரு ஆவணம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்காதீங்க, எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இது என்ன எச்சரிக்கை? தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் முதலமைச்சர், திமுக அதிமுகவுக்காக கிடையாது. பஞ்சு டயலாக் பேச இல்லை. ஒருத்தர் ஊழல் பண்ணிருக்காங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானங்க. இவங்க ஆட்சி மீதே ஏகப்பட்ட ஊழல் 100 நாள்ல வந்துருச்சு. இவங்க வந்த நாளிலிருந்து 2 விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஐயோ ஊழல் ஒழிஞ்சிருச்சு, சூப்பர், லஞ்சம்ங்கிறதே கிடையாது, ஊழல்னா என்னங்கிற வார்த்தையே யாருக்கும் தெரியாது, இது ஒண்ணு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துருச்சு, தலித்துகள் 8 பேர் வந்துட்டாங்க. இதையே தான் திருப்பி சொல்றாங்க. மாநில சுயாட்சி பறி போயிருச்சு, ஆளுநருக்கு அங்கே ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, வந்தே மாதரம் உள்ள வருது, பிஜேபி நினைத்த எல்லாம் கட நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்றது. இவங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீதே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை இது இருக்கு. பழனி 2 கோடி மதிப்புள்ள நிலத்தை 100 கோடிக்கு வாங்கினாங்கிற கேஸ் இருக்கு. அது ரிஜிஸ்டர் பண்ண காமெடியெல்லாம் சினிமாவோட சூப்பரா இருக்கு. அன்னைக்கு பண்ண வேண்டியவர் லீவு, ஏதோ ஒருவரை பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. கொடைக்கானல்ல இருந்து, அதுவும் பழனியில இருந்து ஆயக்குடி திண்டுக்கல் எல்லாம் இருந்து எடுக்காம மலை மேல ஏறி எடுத்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவர் லீவு, அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தரை பண்ணு அவசரமா பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்தது, எங்களுக்கு தெரியாது, அப்புறம் தெரியும், நாங்க பண்ணல, என்னென்னமோ. இது குறித்து விசாரிக்க வந்த ஒருத்தர் பகுருதீனா அன்வருதீனா ஜெயிலே இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் என்ன கணக்குனே தெரியல. எப்படி அவர் விசாரணை கஸ்டடி இடத்துல இப்படி இறக்குறாங்க, ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் விசாரிக்கும் போது இறக்குறாங்க. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் அந்த வேல் காணான்னு சொன்னப்ப எப்படி அவர் அந்த அரங்காவலர் இறந்தாரு, கொலையா தற்கொலையா கடைசியில் கொலைதான் வந்தது. அந்த கலைஞர் நீதி கேட்டு நெடும்பயணம் நிகழ்ந்த அந்த சமயம்லாம். அது மாதிரி இவ்வளவு பெரிய விஷயங்கள் அசால்ட்டா நடக்குது. கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மாணவர்கள் மீது அடக்குமுறை, கஞ்சா சப்ளை, போதை பொருள் கேட்டா 20 பேரை வச்சு அடிச்சு கொலை, போலீஸ் நிர்வாகத்துக்கு சார்பா இருக்கு. நிறுவனங்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கு மட்டும் தான் சாதகம். இதெல்லாம் மறைப்பதற்கு தான் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டா முதலமைச்சர் எதையாவது போட்டுக்கிட்டு நீங்க ஊழல் பண்ணலையா, நீங்க இது ரொம்ப ஜெனரலான கண்டென்ட்டுங்க. அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுவானா மக்கள் எல்லாரும் நம்புவாங்க. நீங்க ஊழல் பண்ணி தானே வந்தீங்க, அது 10 பொதுவாக சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை, போட்டு அடிக்க வேண்டியது. போட்டு அடிச்சுட்டு இது பண்ணிட்டு எதையாவது மரபுக்கு எதிராக செய்யறது, மதச்சார்பற்ற தன்மையை சீர்குலைக்கும் விதமாக பைபிளை புகழ்ந்து பேசுறது, பகவத்கீதையை பேசுறது, திருப்பதி கோயிலை கொண்டு வைக்கிறது, ஏதாவது ஒரு காமெடி நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. 3 குழந்தை பெற்றுக்கோங்கன்னு இருக்காங்க. இன்னைக்கு 3 குழந்தை பெற்று 3ஆவது குழந்தைக்கும் 1 வருஷம் லீவ் விடுங்கன்னு இருக்காங்க. பெண் ஏன் அடிமையானால் பெரியார் பிறந்த இந்த மண்ணில் பெண் அதிகம் குழந்தை டாக்டர்லாம் இருக்காரு, பெண்ணை திருப்பி குழந்தை பெற்றுக்கிற மிஷின் ஆக்காதீங்கன்னு சொல்லி பெரியார் அன்னைக்கே பேசி இந்திரா காந்தி பெரியாரை கூட்டு குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு பிரச்சாரம் செய்யுங்க ஐயான்னு வானொலியில் பிரச்சாரம் செய்ய வச்சாங்க. இல்ல ஜி, அந்த அளவுக்கு இருந்த நாட்டுல இது எல்லாமே தப்பான விஷயம் தான். பெண்ணை 3ஆவது குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்ல வைக்கிறதே தப்பான விஷயம். அது தமிழ்நாடு முன்னெடுக்கல, இல்ல ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்த இந்த திட்டம் தான். இதெல்லாம் ஏன்னா அந்த தொகுதி மறுவரையெல்லாம் பேசும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கணக்கு பிரிக்கிறீங்க, மக்கள் தொகையை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடு தானே.
இதை எப்படி ஒரு தனிப்பட்டதுல ஒரு பெண்களை இன்னும் நீங்க மீண்டும் அதே குழந்தை ஏங்க பெற்றெடுக்க குடும்ப தள்ளுறீங்களா? கட்டுப்பாடுங்கிற என்ன ஒரு பார்வை? கான்செப்டை 71ல இருந்தே கொண்டு வந்து அதை சிறப்பா கடைபிடித்த மாநிலம் தமிழ்நாடு. இல்ல புரியுதுங்களா? அதனுடைய பின்விளைவு தானே நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அது இந்த டெல்லிங்கிற அமைப்பு என்னைக்கும் தமிழர்களுக்கு எதிராக இருக்கு. அது இதை நீங்க இப்படி பேசுற பெண்கள் வந்து பலியாக முடியாது. பெண்கள் குழந்தை பெத்துக்கிற மிஷின்ங்கிறது ஹிட்லருடைய தத்துவம். நீ குழந்தை பெத்து தந்துட்டே தா, நாட்டுக்காண்டி குழந்தை பெத்துத்தா. இந்துத்துவவாதிகள் இந்துக்கள் அதிகம் குழந்தை பெத்து, எங்கேயுமே எல்லா மதவாதிகளும் குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் கட்டாயம் மூன்றாவது குழந்தை கட்டாயம் சொல்லுங்க. அதற்கும் விடுப்பு தருகிறோம் சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு விடுப்புங்கிறேன் நான் கேட்கிற கேள்வியே அதுதான். இனிமே சில விஷயங்களை ஸ்ட்ரைட்டா அடிங்க. நம்ம பகுத்தறிவு முற்போக்கு எல்லாத்துலயும் பின்னோக்கி போயிருவோங்கிற பயம் இருக்கு. 70-80களில் நம்ம பேசின முற்போக்கான விஷயங்களா இன்னைக்கு திருப்பி பிற்போக்கான விஷயங்கள் நார்மலைஸ் ஆகுது. இன்னைக்கு பெண்கள் லிவிங் டுகெதரை பத்தி பேசுறாங்க. ஏன் குழந்தை பெத்துக்கிறோம்னு கேட்கறாங்க. நாங்க 5 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிறோங்கிறாங்க. ஒரே ஜாதியில பண்ண வேணாங்கிறாங்க. என்னென்னமோ அடுத்த கட்டத்துக்கு மக்கள் பேசுறாங்க. அது பெரிய சிறிய அளவுனாலும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தான் உடல் யாருக்குங்கிறது தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் குழந்தை பெத்துக்கிறோமா வேணுமா தீர்மானம். இன்னைக்கு வந்துட்டு 3ஆவதும் குழந்தை பெத்துக்கோ, குழந்தை பெற்றுக்கிட்டா நாங்கள் சலுகை தரோம்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, சிஜேடி பிரபாகர் இந்த கத்தோலிக்க திருச்சபையில கலந்துருக்காரு. கருக்கலைப்பை வந்து தடை செய்யக்கூடாது, கருக்கலைப்பு இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் கத்தோலிக்க அடிப்படைவாதம். இந்த அடிப்படை இது இந்துத்துவா ஏத்துக்கோ. இந்துத்துவாவும் இதுதான். மதவாதிகள் ஹிட்லர் பாசிச நாசிசவாதிகள் பெண்கள் பிள்ளை பத்து தந்துகிட்டே இருக்கணும் நாட்டுக்காண்டி ராணுவத்துக்காண்டி. அந்த தன்மையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக தன்மைக்கு வந்ததுக்கு பிறகு பெண் உடம்பை பரிசோதனை ஆக்குறாங்க. இது எல்லாம் கவனிச்சுதான் பார்க்கணும் நம்ம. பேசலாம். திருஜீவா குறுக்கிட வரும் நீங்க. இல்ல அவர் மருத்துவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப காலத்தின் தேவை அதிக குழந்தைகள் நம்ம பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். காலத்தின் தேவையோ அரசியல் அழுத்தமோ மதவாதிகளுடைய கண்டிப்போ எதுவாக இருந்தாலும் இது மீண்டும் மீண்டும் பெண்ணை நோக்கி தான் அந்த அழுத்தம் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஒரு பண்பட்ட நாகரிக சமுதாயத்துல இன்று பெண்கள் வந்து இந்த மதம் சாதி குடும்பம்ங்கிற அமைப்பை தாண்டி குழந்தை பெற்றுக்கொள்வது எங்கள் விருப்பங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளாக குழந்தை பெத்துக்கணுமா வேணாமாங்கிற அளவுக்கு கூட பெண்கள் திங்க் பண்ற இடத்துக்கு போயிருக்காங்க. திருமணம் வேணுமா வேணாமா இந்த லெவலுக்கும் பெண்கள் போறாங்க. இது வந்து ஒரு எத்தனை விழுக்காடுன்னு கேட்காதீங்க, இது ஒரு விழுக்காடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் குழந்தை பெத்துக்கலையா, அப்ப நீ ஒரு தாய்மையை அடையலையா, இன்னும் பெண் குழந்தை பெத்துக்காம எப்படி இருக்கு, அப்பதானே நீ ஒரு முழுமையான பெண்ணாவ. இப்படி பிற்போக்குத்தனமா எத்தனையோ மத இலக்கியங்கள் புராணங்கள் சினிமாக்கள் எல்லா கருமமும் வந்துருச்சு. வந்து பெண்ணை போட்டு பாடா படுத்திருச்சு. இருங்க, இதெல்லாம் இருந்துதான் இன்னைக்கு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சுட்டு வராங்க. ஒரு குழந்தை போதும், இல்ல நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சமூக அரசியல ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வருஷத்துக்கு பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்க முடியாது. திருவிளையாடல் படத்திலேயே சிவாஜி 1960கள் 70களிலேயே இந்த பாவம் இவளுக்கு மாசம் பிள்ளைத்தாச்சி வேஷமான்னு ஒரு புராண படத்திலேயே ஒரு முற்போக்கா வந்துருச்சு. அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஒரு புராண படத்துல கூட குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை சிவாஜி பாடினார் திருவிளையாடல. அவர் சிவன் வேஷமா இருப்பார். அப்ப இந்த மத அடிப்படைவாதிகளிடம் இருந்து சாதி அடிப்படைவாதிகளிடம் இருந்து ஆணாதிக்கவாதிகளிடம் இருந்து இந்த குடும்ப அமைப்பிடம் இருந்து பெண்கள் இப்பதான் சிந்திக்கிறான். ஏன்னா இப்பதான் பெண்கள் படிக்கிறாங்க, பொருளாதாரம் வர்றாங்க. இந்த நிலையில இருங்க, ஒரு அரசியல் வந்து மூணாவது குழந்தை பெற்றுக்கோ நான் உனக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் தரேன். அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் 2வது குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது எந்த அரசு? அப்ப அவங்க திணிச்சாங்களா குழந்தை பெற்றுக்கணும்னு? குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இருங்க சார், நான் அரசு கொடுத்ததுல இருந்தே பேசுவோம். வரே ராஜசேகர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒரு ரேஞ்சாவது போயிருச்சு. 3 பேருங்கிறதுலாம் இப்ப வந்து இப்ப 3 பேர் பெத்துக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. யாரும் சமுதாயத்துல இப்ப யாராவது 3ஆவது குழந்தை பண்ணாங்க, அரசுமே போய் திணிக்கல. நீங்க 3ஆவது குழந்தை கட்டாயம் பெத்துக்கணும்னு சொல்லல, நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நாங்க 365 நாள் விடுமுறை தரம் தான் சொல்றாங்க. அது என்ன தவறு இருக்கு? குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கு நாங்க சலுகை தரும் என்று சொல்வது ஒரு பிற்போக்குத்தனம் தான். சரி, அப்ப திமுகவும் அதே பிற்போக்குத்தனத்தை செஞ்சது. 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசு பெண் ஊழியர்களுக்கு விடுமுறை குடும்ப கட்டுப்பாடு லிமிட்ல வந்துச்சுலங்க. குடும்ப கட்டுப்பாடு கான்செப்ட்ல வந்து 2 குழந்தைங்கிறது வந்ததுனால ஒரு 2 குழந்தையோட நிப்பாட்டுறதுங்கிறது ஓகே. 3ஆவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு செய்வது இதை தயவுசெய்து திமுக பிரச்சனையால மாத்தாதீங்க. அது திமுக எந்த அரசுமே திணிக்கல, ஒரு வரைமுறை கொடுக்கறாங்க. நாங்க உங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த சந்தேகம் அதிகம் வர்றதுக்கு காரணம் இவர்கள் இன்னைக்கு பேசுகின்ற அந்த கிறிஸ்தவ ஆதரவு அரசியல் மூலமா பாஜக இங்க வீரியமா வருது. குழந்தை அதிகம் பெத்துக்கோங்கிறது கத்தோலிக்க மதமும் சொல்லுது, இந்துத்துவமும் சொல்லுது. மதவாதிகள் எல்லாருமே பொம்பளைங்க வந்து ஹிட்லர்ல இருந்து அதான் பிள்ளை பெத்துக்கிறதா பொம்பளைங்க. சரி, ஆக்கப்பூர்வமா சிந்திக்க பெண் தேவையில்லை என்பதுதான் எல்லா மதத்தினுடைய இதுவும். அதிலும் குறிப்பா பாருங்க, நம்ம சபாநாயகர் ஏதோ ஒரு கத்தோலிக்க மாநாட்டுல போய்
இந்த மாதிரி கருக்கலைப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் அந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஐரோப்பாவிலும் கிறிஸ்தவ மதங்கள் இருக்கிற நாடுகளிலும் கூட பெண்கள் இன்னைக்கு வந்து கருக்கலைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாவமா பார்த்தாங்க. ஆண்டவன் கொடுத்தது எப்படி தடுக்கிறதுன்னு. நம்ம மக்களுமே ஆண்டவன் கொடுத்துட்டு இருக்கான், ஆண்டவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அதை இதா பார்த்தாங்க. சோ இப்படி ஒரு விஷயத்தையும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நாங்க 3வது குழந்தைக்கும் நாங்க இது கொடுக்குறோம்னு சொல்வதெல்லாம் இது நான் சொல்றதை வந்து இப்ப பாக்குறதுக்கு என்னன்னா ஒரு குழந்தை பெத்துக்கிறேங்கிறாங்க, கவர்மெண்ட் தருது, இதை போய் இவ்வளவு எதிர்க்கிறீங்க. நான் எதிர்க்கலங்க. அது பின்புலத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்க. நான் உங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன். பெண் மீதுதான் இன்னைக்கு 14 வயசு இருக்க பெண் குழந்தை மீது வதிக்கப்படுகின்ற விஷயம் இதெல்லாம். இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 1000 பேருக்கு 18 குழந்தைகள் வந்து பிறக்குது. தமிழகத்தோட ஆவரேஜ் 11 தான். 2031 படி 3ல் ஒருத்தர் வயது முதிர்ந்தவரா இருப்பாரு, which who cannot be employed. வேலைக்கு செல்ல முடியாத நபரா இருப்பார். அந்த டேட்டா நமக்கு புரியுது. அந்த டேட்டா புரியுது. இல்ல அந்த டேட்டா புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா ஜீவா என்ன கேக்குறாருன்னா அரசு திணிக்கிறாங்க, இன்னமும் அதே பெண்களை சார்ந்துதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. ஒண்ணு இருங்க சார், இருங்க நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இந்த பெண்மை தாய்மைங்கிற விஷயமே இந்த சமூகம், குடும்பம், அரசு எல்லாம் சேர்ந்து திணிக்கிற ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? சரி, 3வது குழந்தை பெற்று நம்ம டாபிக் மாறணும். டிஸ்கஷன்ங்கனால இப்ப 3வது குழந்தை பெற்றுக்கொண்டால் $5000 ஜப்பான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்ல புரிஞ்சுக்கிறேன். நீங்க முடிங்க வந்து பிற்போக்குத்தனமா தான் இருக்காங்க. ஜப்பான் என்ன உலகத்துக்கு மாடலா? சரி, அப்ப நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க சார். ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க சார். அப்ப இந்த கல்ச்சரோ தமிழர்களோ இருக்காம போய்டுவாங்க சார். 2050 அந்த சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சார். அதுக்கு சொல்லுங்க. அந்த கூட்டம் அப்படியே குறுகிடும் சார். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்கன்றாங்க. 2031ல 3ல ஒரு பங்கு 60 வயசுக்கு மேல இருப்பாங்க. அவங்க அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. 2051ல 60% ஆயிடுவாங்க சார். நேரா போகுது. இல்ல முடிச்சுக்கலாம் திருச்சி. அந்த டாபிக் இன்னொரு தருணத்துல பேசலாம். இன்னொரு தருணத்துல பேசலாம்.